வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கிட்டோமா? ஓகே, வாசிக்கலாம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடு கூட ஒழிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமை பெற்றவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக்கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. ஆமேன், அல்லேலூயா. 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது பார்ப்போம். 18ஆம் வசனம். ஆமென். கன்னட பைபிள்ல ஆமேன். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை. ஆமேன், அல்லேலூயா. உண்மையாவே கன்னட பைபிள்ல சேர்த்து வாசிக்கிறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஏன்னா சில அற்புதமான வார்த்தைகள் தமிழ்ல விடப்பட்ட வார்த்தைகள் கூட எதில் இருக்குது? பழைய நாம மறந்துட்ட வார்த்தைகள் கன்னட பைபிள்ல இருக்குது. திக்கில்லாதவர்கள், எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், எளியவர்கள் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இந்த 9ஆம் சங்கீதமானது ப்ராபபிலி, அதாவது ஒருவேளை கோலியாத்தோடு யுத்தத்தில் ஜெயித்த பிறகு
தாவீது பாடின சங்கீதமாய் இருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதம் 5 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதி துதியும் ஸ்தோத்திரமும். முதல் பகுதி துதியும் ஸ்தோத்திரமும். முதல் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை துதியும் ஸ்தோத்திரமும். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். முதல் 3 வசனங்கள் முதல் பகுதி, அது துதியும் ஸ்தோத்திரமும். 2வது பகுதி 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை, அது தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பு. தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பு, காட்ஸ் ரைச்சியஸ் ஜட்ஜ்மெண்ட். 2வது பகுதி தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பு. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம், நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். 7ஆம் வசனத்துல, கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஆகவே இந்த 4 வசனங்கள் மிக தெளிவாக கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நீதியுள்ள, சொல்லுங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ள நியாயாதிபதி. அடுத்து 3வது முக்கியமான பகுதி, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் அடைக்கலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் அடைக்கலம். 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர், சொல்லுங்க தைரியமா, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அடுத்து, தீமையோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஸ்ட்ரகிள் வித் ஈவில். தீமையோடு நமக்கு போராட்டம் உண்டு. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர், அவர்கள் பேரும் அவர்களோடு கூட ஒழிந்து போயிற்று. இது சத்துருக்களுக்கு ஏற்படுகிற முடிவு. அதாவது ஸ்ட்ரகிள் வித் ஈவில். நமக்கு தீமையோடு என்றைக்கும் போராட்டம் உண்டு. ஆனா கடைசி குறிப்பு, 5வது குறிப்பு சொல்லுகிறது, கர்த்தரை, கால் டு ரிமெம்பர் காட், கர்த்தரை நினைவு கூறுவோம். சொல்லுங்க. இந்த 9ஆம் சங்கீதத்தின் கடைசி முக்கியமான பகுதி என்ன சொல்லுங்க? கர்த்தரை, கர்த்தரை, கர்த்தரை. ஏன்னா இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் பொழுது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். ஏழைகள் ஜெபிக்கும் பொழுது அதை கேட்காம காதை திருப்பிக்க மாட்டார். உதவியற்றவர்கள் வேண்டும் செய்யும் பொழுது 2 காதுகளையும் மூடிக்கொள்ள மாட்டார். நீ சும்மா இரு என்று கடந்து போக மாட்டார். 13ஆம் வசனத்துல, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கலிகூறும்படி தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும்.
17ஆம் வசனத்துல துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா சாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இப்ப மறவாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யார? கர்த்தரை. அவர் என்ன சொல்றார் பார்த்துங்க, 18ஆம் வசனத்துல, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த காலவெளியில எனக்கு உதவி இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு திக்கில்லை, திசை தெரியவில்லை என்று ஜெபிக்கிற, என்று சொல்லுகிற, அந்த நிலைமைக்கு தன்னை தாழ்த்துகிற, அந்த நிலைமைக்கு நான் ஒன்றும் இல்லை என்று தன்னை வெறுமையாக்குகிற யாவருக்கும் எளியவன் என்று பெயர். அந்த எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ரிஜெக்ட் பண்றதில்லை. ஒன்று அவரு ரிஜெக்டட்னு என்ன தருமா? வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க, அந்த தகுந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா இன்டர்வியூக்கே கூப்பிட மாட்டாங்க. அது என்ன சொல்லுங்க? ரிஜெக்ட். நிறைய நேரத்தில் ஆண்டவர் அப்படி இந்த பக்கம் வச்சுக்கிறாரு, அப்ளிகேஷன் இந்த பக்கம் வச்சுக்கிறாரு கன்சிடர் பண்றதுக்கு. அவருக்கு ஒரு லிஸ்ட்டுக்கு இது எது ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுக்கணும், எது செகண்டு, எது தேர்டுன்னு ப்ரியாரிட்டி பண்ணி வச்சுருக்கிறார். ஆகவே இப்போதைக்கு உன்னை மறந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மனம் சோர்ந்து போகாதே, அவர் உன்னை மறக்கவில்லை. இப்போதைக்கு சஸ்பென்ஸில் வச்சுக்கிறாரு. ஒருவேளை பதில் கொடுக்காம கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறாரு. நிறுத்தி வச்சுக்கிறாருன்னா நிராகரிச்சாருன்னு அர்த்தம் இல்லை. நிறுத்தி வச்சுக்கிறாருன்னா நிராகரிச்சாருன்னு அர்த்தம் இல்லை. அவர் மறக்கவில்லை உன்னை, அவர் உன்னை மறக்கவில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அடுத்து, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை. உம்மை நம்பி என்ன பிரயோஜனம்னு சொல்லக்கூடாது. அந்த நாள் வரை காத்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த நேரம் வருகிற வரையில காத்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த வேளை வருகிற வரையில காத்து கொண்டிருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இந்த மாதம் முழுக்க இந்த வார்த்தை நம்மை தாங்கட்டும். ஆண்டவரே, நீர் என்ன மறக்கிறது இல்லை, ஆகவே நான் கெட்டு போறதில்லை. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன மறக்கிறது இல்லை, ஆகவே நான் கெட்டு போறதில்லை. இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க, ஆண்டவரே நீர் என்ன மறக்கிறது இல்லை, ஆகவே நான் கெட்டு போறதில்லை. வேற என்ன வேணும்? ஜூலை மாசமே முடிஞ்சிடுச்சு போங்க. ஜூலை மாசமே இந்த எல்லா தேவைகளையும் ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல், அற்புதமாய் இந்த மாதம் முழுவதும் மாப்பிசிற தொட்டி, எண்ணெய் குடம் போகையிலும் வருகையிலும் முன்னும் பின்னுமாய் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கேட்கும். நீ எதுக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறது, டாக்டர் ரிப்போர்ட்டு இதில் ஓகே, இது ஒரு பாயிண்ட் சொல்லணும். நம்ம சிலர் என்ன பண்ணுறாங்களோ, எம்பிபிஎஸ் படிக்காமலே டாக்டர் ஆகிடுறாங்க. எப்படி? எம்பிபிஎஸ் படிக்காமலே டாக்டர். சும்மா அப்படி லேசாக தள்ளணும்னா இது ஸ்டோக்கு, சும்மா லேசாக தள்ளணுன்னு இது என்ன ஸ்டோக்குக்கு அடையாளம். லேசா இங்க அப்படியே வலிக்கிற மாதிரி இருந்தா ஹார்ட் அட்டாக்கு. இடுப்புல லேசா வலிக்குதுன்னு சொன்ன உடனே அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எல்லாம் டாக்டருங்க, செல்ஃப் டாக்டருங்க எல்லாம். ஃபர்ஸ்ட் இதை விட்டுருங்க. இந்த இதுக்கு ரிப்போர்ட்டு, இசிஜி ரிப்போர்ட்டு அதை எடுத்து பார்த்துன்னு இருப்பாங்க. மனுஷன் தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியுது அதுல? என்ன தெரியுது அதுல? என்ன ஜாஸ்தி ஆக்குது தெரியுதாங்க? எழுதிட்டு இருக்குதா வயலம்மாக்கு ஜாஸ்தி ஆக்குதுன்னு? உனக்கு என்ன தெரியுது? இசிஜி ரிப்போர்ட்ல பிளட் டெஸ்ட் வச்சு பாக்குறது. அப்படியே கண்ணாடி வேற இதுல இப்படி இப்படிதான் ரிப்போர்ட்டுக்கு நான் அப்படியே அப்படி தூக்கி பாக்குறேன். அந்த கண்ணும் அந்த மூஞ்சம், உனக்கு என்ன தெரியுது அதுல?
டாக்டருக்கே தெரியல அதுல என்ன இருக்குதுன்னு. என்ன தெரியுது ஒண்ணுக்கு அதுல எல்லாத்தையும் அப்படி இந்த ஒண்ணு இல்லாத பேப்பர் மாதிரி சுத்தி அப்படி போட்டு நீக்கிற ஆண்டவர் நீங்க இருக்கிறீங்க. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுறதில்ல. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போறதில்ல. நீர் என்ன அழிக்க மாட்டீர், நீர் காப்பாத்துவீர். இந்த பலவீனமான இந்த கரத்தும் கையில குத்துறேன், நீர் என்னை படிப்படியா நடத்துங்க. ஒப்பு குத்துட்டு போயினே இருக்கலாம். அவர் அற்புதமாய் வழி நடத்துவார். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை.